ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ அதோட ரீசன் வந்து நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9th. ஸோ 9th அன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். மேபி இது வந்து 10 days இல்லை 20 days கழிச்சு கூட உங்களுக்கு வரலாம். ஸோ என்ன ரீசன் நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால தான் நான் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கொஞ்சம் வந்து மெடிக்கலி வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடர் வந்து ப்ரொலாப்ஸ். அதாவது வந்து ப்ரொலாப்ஸ்னா என்னன்னா அடி இறங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, யூட்ரஸ் அடி இறங்குது அந்த மாதிரி. யூரினரி பிளாடர் வந்து ஆக்சுவலி நான் யூட்ரஸ் தான் வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சிம்டம்ஸு அதோட எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் ரொம்ப நாளாக வந்துட்டு இது வேறு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். பட் தம்பி பிறக்கும் போதே எனக்கு வந்து யூட்ரஸ் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க, அடி இறங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் அப்போ வந்து நான் அதை ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கல. ஸோ லேட்டரான் இப்போ வந்து ஒரு 2 yearsஆகவே வந்துட்டு என்னால் வந்து நல்லா வந்து கவனிக்க முடிஞ்சது. நம்ம மோஷன் போகும்போதோ யூரின் போகும்போது வந்து அடி இறங்குறது. ஸோ அதனால் வந்து ஒரு மாதமாகவே அதோட ப்ரொசீஜர்லாம் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி வந்து சர்ஜரி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு எனக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கு நேரமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது லேஸில் விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஏஜ்லேயே வந்து நம்ம வந்து சர்ஜரி பண்ணிட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா வயசானதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னாங்க. சரி, நம்ம வந்து தள்ளி போட வேண்டாம், இப்போயே நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். ஏன்னா பசங்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போதே நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் பசங்க வந்து எஜுகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து வெளியே எங்கேயாவது போயிட்டாங்கன்னா அவங்கள நம்ம ட்ரபிள் பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போவே வந்து சர்ஜரிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 9th ரெக்கார்ட் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோம். ஸோ 10th அன்னைக்கு சர்ஜரி. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்னென்ன ப்ரொசீஜர் வந்து நாங்கள் வந்துட்டு பண்ணோம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து வீடியோ வந்து காலையிலேருந்து நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நான் லேட்டரான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்க்குற இந்த வீடியோ வந்துட்டு, அதாவது இந்த வியாழக்கிழமை எனக்கு சர்ஜரினா அதோட முதல் வியாழன் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். பர்சனலி இந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப கனெக்டடு. ஏன்னா வந்துட்டு நான் வீடு கட்டும் போது இங்கே தான் வந்துட்டு வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன். நல்லபடி வீடு முடிஞ்சுது. ஸோ சர்ஜரி பண்ண போகிறோம், அதனால் பாபாட்ட வந்துட்டு நீங்கள் என் கூட எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு முதல் நாள் எடுத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பட் இந்த பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸ் எல்லாமே வந்து எதுக்காக துவச்சி போட்டேன்னா, நம்ம வந்து எப்படியும் வந்து ஒரு 20 days இல்லைன்னா 30 daysக்கு வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. திடீர்னு வந்து சடனாக நம்மளால் எல்லா ஒர்க்கும் லோட் பண்ணி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே வந்து துவச்சி போட்டு போயிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, ஆர்த்தி வந்து என்னை பார்க்க மட்டும்தான் வரா. ஸோ வந்துட்டு அவள் ஒரு 1 week 2 weeks ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவள் பார்த்துப்பா. பட் குழந்தை 3 நாள் தான் இருக்க போகிறதுனால அவளுக்கு அதிகமாக வேலை கொடுக்கக்கூடாதுன்னு மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ என்னோடய ரூம் நீட் பண்ணிட்டேன். என்னோடய ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி மடித்து எடுத்து வச்சாச்சு. பிரேம் ரூமும் அதே மாதிரி தான், அவனோட ரூமெல்லாம் நீட் பண்ணியாச்சு. பட் ட்ரெஸ்ஸு மட்டும் எடுக்க வந்துக்கிட்டே இருந்ததுங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ட்ரெஸ் மாற்றுவான். ஸோ அது எல்லாமே வந்து துவைச்சி காய போட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ வீட்டில் வந்து லேடிஸ் இல்லைன்னா 2 ஜென்ஸ் இருந்தாங்கன்னா என்ன நிலமையில் இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் வீடெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் கிடையாது, வெளியில் வந்துட்டு செடிங்கெல்லாம் வந்து நிறைய தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதே மாதிரி செடியெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு தேவையில்லாத இந்த இலை காஞ்சி போன இலைலாம் எடுத்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. அதாவது நம்ம எங்கே போனாலுமே சரி, நம்ம வீட்டுக்காரை பார்த்துப்போம், பிள்ளைங்களை பார்த்துப்போம், வீட்டை நல்லா கவனிச்சிப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்க மாட்டோம். ஸோ ஏதாவது ஒன்றுனா நம்ம ஒரு மாத்திரையை போட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா வந்து பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, இந்த சர்ஜரிக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பார்த்துருந்தா சர்ஜரி வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ முதல்ல ஏதாவது பார்த்துட்டோன்னா, சிம்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா அது வந்து நம்ம வந்து டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கு என்ன கியூர் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்துட்டு லேட்டராக வந்துட்டு பணம் செலவழிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்
விஷயம் இல்லை. ஆனால் நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு எதையுமே வந்து அசால்ட்டாக விடாதீங்க. நானுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நிறைய யூடியூப் வீடியோவில் வந்து இந்த மாதிரி இருக்கே, இது என்னவா இருக்கோ ஒரு வேளை, ஏன்னா நான் கேன்சர் டெஸ்ட்லாம் வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் எடுத்துப்பேன். ஒரு கேம்ப் ஒன்று போடுவாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்துட்டு அந்த மேமோகிராஃபிலாம் சொல்கிறாங்களா, அந்த டெஸ்ட்டெலாம் எடுத்துருவேன். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு பிரெஸ்ட் கேன்சர் அதெல்லாம் வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஏன் நம்ம முன்னாடியே எடுத்துக்கலாமே சொல்லிட்டு 2 இயர்ஸ் ஒன்ஸ் எடுத்துப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் வந்து அதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் அது இல்லைன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். பட் இது என்னென்னு வந்து சர்ச் பண்ணும் போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே டாக்டரை பார்த்தோன்னே ஸ்கேனெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அவங்க பிளாடரும் இறங்கியிருக்கு, யூட்ரஸும் இறங்கியிருக்கு, சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணவே வேண்டாம், நம்ம சர்ஜரிக்கு மூவ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட நிறுத்திடணும் அப்படின்னு சொன்னாங்க. மத்தியானம் அண்ட் ஈவினிங் வந்து லிக்விட் ஃபுட் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை 5 மணியோட சாப்பிட்றத நிறுத்திடணும், இனிமா எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு சரி காலையிலேயே நம்ம வந்துட்டு கஞ்சி குடிச்சிடலாம், அப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி குடிச்சிட்டேன். ஸோ மத்தியானத்துக்கு வந்து கேரட் ஜூஸு, ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைமல்டேனியஸ்லி இந்த பக்கமும் வேலை பார்த்துக்கிட்டேன். அது மட்டும் கிடையாது, வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டு நைட்டு வந்து ஸ்டே பண்ணுறாளா என்ன தெரியல. பட் பகல் வந்துட்டு போனான்னா அவளுக்கு வந்து நம்ம இந்த மாவு அரைச்சி வச்சிட்டோன்னா அவளுக்கு தோசை ஊற்ற ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே நான் வந்துட்டு மாவு நல்லா கழுவிட்டு, அரிசி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மிஷின் வந்திருக்குல்ல, டக்குன்னு அரைச்சி தர மாதிரி, அது வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் அரைக்கிறதுக்குள்ளே. அதனால் எப்போவுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருவேன். ரொம்ப சாஃப்டாக இட்லி வரும். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலையை முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் நீட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு 5 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இனிமா வந்து இங்கே கிடைக்கல. நம்ம வீட்டு பக்கத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பட் இங்கே எதுவுமே கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலே போய் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்கிட்டு நம்ம வந்துட்டு இனிமா எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதாவது நைட்டு மிட் நைட் 12 மணிக்கு மேலே தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிக்கோங்க நாங்கள், ஆனால் 12 மணிக்கு மேலே எதுவும் குடிக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இனிமா வாங்கிட்டு வர இடத்துல கருப்பட்டி காஃபி பார்த்தோன்னே எனக்கு டெம்ட் ஆகிடுச்சு. சரி காஃபி குடிச்சிட்டு இனிமா தானே சாப்பிட போகிறேன், எல்லாம் வந்து வாஷ் அவுட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து சர்ஜரி தான், அது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய்.